சிற்றஞ்சிறுகாலே வந்தொன்னை சேவித்து உன் புற்றாமரை அடையே போற்றும் பொழுக்கேளாய் பெற்ற மெய்த்தொன்னு குளத்தில் பிரித்து நீ குற்றியவர் எங்களை கொல்லாமல் போகாது இற்றி படை கொள்வார் அன்றுகான் கோவிந்தா எற்றிக்கும் ஏழ் பிறவிக்கும் உந்தனோடு உற்றுமை ஆவும் உனக்கே நாம செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 29ஆம் பாசுரமான சிற்றஞ்சிறுகாலையின் பொருளை அனுபவிப்போம். 29ஆம் பாசுரம் திருப்பாவையின் உச்சி. ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் நிறைவு. இது மூலம் அவருக்கே நாமடிமை என்ற உண்மையை கூறுகிறாள். சிற்றஞ்சிறுகாலே வன்னுன்னை சேவித்து. பாசுரம் தொடங்குவது மிக மிக காலையில், குளிரும் இருளும் கலந்த நேரத்தில். பொதுவாக யாவரும் எழுவதில்லை. கோபிகைகள் மட்டும் கண்ணனை சந்திக்க வருகிறார்கள். ஆண்டாள் சொல்லுவது அமைதி நிறைந்த இந்த நேரம் உள்ளத்தின் இருளை நீக்குவதற்கும் பக்திக்கும் உகந்த நேரம். உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். கோபிகைகள் அனைவரும் கண்ணனிடம் சொல்கின்றனர், உமது தாமரை திருவடிகளை புகழ்வதற்கே வந்துள்ளோம். ஆண்டாள் சொல்கிறாள், அவர் திருவடிதான் நமக்கு உபாயமும் பேயமும், அதாவது மோட்சமும் மோட்சத்திற்கான மார்க்கமும். பெற்றம்மை துண்ணோம் குலத்தில் பிறந்த நீ. கண்ணா, கோபால குலத்தில் பிறந்த நீ எங்களிடம் தொடர்பில்லாமல் இருப்பது சரியல்ல. பெரிய உண்மைகளை எளிய வாழ்க்கைக்குள் காட்ட வந்தவன் கண்ணன். பெரிய பரமாத்மாவாக இருந்தாலும் அவ்வளவு நெருக்கத்தை தந்துள்ளார். கண்ணா, நீ என்னை விட்டு எப்படி இருக்க முடியும்? இதுவே அவரின் சௌலபியத்தை காட்டுகிறது. குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது. கண்ணா, எங்கள் தனிப்பட்ட கைங்கரியத்தை நீ ஏற்காமல் இருக்க முடியாது. ஆண்டாள் சொல்கிறார், கைங்கரியம் செய்யும் ஆசையை தடுக்க முடியாது. அதுவே நம் சுபாவம். எற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. கோபிகைகள் அனைவரும் கண்ணனிடம் மிக தெளிவாக சொல்கின்றனர், எங்கள் வருகையின் நோக்கம் பொருள் வேண்டியல்ல, உன்னையே வேண்டி வந்துள்ளோம். ஆண்டாள் காலத்திலிருந்து இன்று வரை திருப்பாவை நமக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பாடம் இதுவே. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாகும். கோவிந்தா, எத்தனை பிறவிகள் இருந்தாலும் உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும். கண்ணனுக்கே சொந்தமாக எல்லா பிறப்பிலும் வாழ வேண்டும் என்ற ஆசை. உனக்கே நாம் ஆட்சேவோம். எங்களின் கைங்கரியம் உன்னுடைய திருப்திக்காகவே. கைங்கரியம் மகிழ்வதற்கான கருவி அல்ல, உன்னை மகிழ வைப்பதற்கான கருவி. மற்ற நம் காமங்கள் மாற்றேன். இதுவே இறுதி வேண்டுதல். உன்னை காட்டி பிற ஆசைகளை மறைக்க வேண்டும். பாசுரத்தின் மொத்த பொருள். இந்த பாசுரம் நமக்கு கூறுவது, அவரே மார்க்கம், அதாவது அவரே உபாயம், அவரே இலக்கு, அவரே நமக்கு நித்திய சுவாமி. நாம் எப்போதும் அவரை சேர்ந்தவர்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.